ஏன்னா என்னோட பிராண்டுன்னு சொல்லுவாங்க எல்லாம் ஸ்மைல் அண்ட் டான்ஸ் தான். ஸோ எல்லாரும் அந்த சாங்கை நான் பண்ண சாங்கில் டிஆர்பி தனியாக இருக்கும், ஹையஸ்ட் இருக்கும். ஓகே. ஒரு ஷோவில் என்னோட என்ட்ரி இருக்கும் இல்லையா, நான் டான்ஸ் பண்ணி அதை வரைக்கும் பார்த்து ஆஃப் பண்ணுறவங்க கூட நிறைய இருக்கும். ஸோ அந்த டிஆர்பி அதனால ப்ரொடியூசர்ஸ் கூட என்னை வந்து எவ்ரி என்ட்ரி சாங்கு புதுசாக வச்சுட்டு என்னை டான்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்போத்துலேருந்து நான் அதை அப்படியே ரஜினி சார் மாதிரி விக் போடாமல் மேக்கப் போடாமல் அவர் எப்படி ஜனங்களுக்கு வந்து ஒரு ரஜினி சார்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு இமேஜ் கொடுத்துட்டாரோ, நானும் பொலிட்டிஷியனாக இருந்தாலும் என்னோட ப்ரொஃபஷன் சினிமாலேருந்து நான் வந்ததுனால நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கேன், எங்கேயும் அந்த பிரேக் கொடுக்கல. ஸோ ஜனங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் எங்கேயும் வராமல் நம்ம ரோஜா ஆர்டிஸ்டா பொலிட்டிஷியன் நம்ம ரோஜா அந்த ஃபீல் அவங்களுக்கு இருக்கும். அந்த பிரச்சனை எப்பவுமே வரல என்னோட இஷ்யூ இல்லை. புரியுது. இப்போ ஒரு படம் நீங்க இப்போ ஐம் அஸ்யூமிங் நீங்க இதுக்கு மேற்கொண்டு இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவீங்கன்னு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அது நல்ல கேரக்டர்ஸ் ஸோ இந்த படங்கள்ல நீங்க பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்ஸ் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு எம்பவர்மெண்ட் ஆங்கிள் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. அது அது இப்போ பாலிட்டிஷியனா இருந்து சினிமாவுக்கு போனா அவங்க ஃபீல் பண்ணோம். சினிமா ஆர்டிஸ்டா இருந்து நாங்க பாலிடிக்ஸ்ல வரும்போது வரவேற்பு கொடுத்திருக்காங்க. ஸோ ஆர்டிஸ்டா அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணி தான் பாலிட்டிஷியனா பாக்குறாங்க. அதனால மறுபடியும் ஆக்ட் பண்ண தப்புன்னு அவங்க சொல்ல, இந்த அப்போசிஷன்காரங்க சொல்றாங்க நம்மள தப்புன்னு சொல்லும் போது